ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதிக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க. கார்த்தி தான் தன்னுடைய கணவர், தனக்கு கல்யாணம் ஆகியிருக்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை பற்றி கார்த்திகிட்ட கேட்காம ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ரேவதி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் தான் காட்டுறாங்க. ஒரு 2 பேரும் ஊரை விட்டு போகிறதுக்காக ரெடியாகவும். அப்போ ராதிகா சொல்கிறாங்க, அம்மா நம்ம எதுக்குமா நம்ம ஊரை விட்டு போகணும், நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கிற, அந்த சந்திரகலாவை பற்றி உனக்கு தெரியாது, அவகிட்ட இந்த மாதிரிக்கு நான் பேசினது வீடியோ ஆதாரம் அவகிட்ட இருக்குது, அதை வச்சு நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறா, அந்த விஷயத்த மட்டும் அவ போட்டு கொடுத்துட்டானா அப்புறமா நான் இத்தனை வருஷம் நான் கட்டி காப்பாத்தினேன், என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்க ஏற்பட்டுரும், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாது, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ராதிகா சொல்றாங்க, சரிதாம்மா நீ சொல்றது நான் ஒத்துக்கிட்டுதேன், ஆனா நம்ம கார்த்தி அண்ணாவையே ரேவதி அக்காவை நம்ம சேர்த்து வச்சுட்டு போனா கூட பரவாயில்லமா அப்படிங்கும்போது, எங்க பாரு ராதிகா என்னுடைய சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கோ, இப்ப அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த சந்திரகலா என்னை விட்டு வைக்க மாட்டா, அதனால நான் சொல்றதை கேளுமா அப்படின்னு சொல்லப்போ ராதிகாவுக்கு தன்னுடைய அம்மாவோட நிலைமை புரியுது. அதனால ராதிகாவும் அவங்க அம்மாவோட ஊரை விட்டே கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறதுக்காக. இங்க பார்த்தோம்னா அவங்க போனதுக்கு அப்புறமா ரேவதியா அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க பாக்குறாங்க வீடு பூட்டிட்டு இருக்குது. ஐயோ இது என்னது வீடு பூட்டிட்டு இருக்குது, அவங்க எங்க போயிருப்பாங்களோ தெரியல சொல்லிட்டு இருக்கும்போதே அப்ப அக்கம் பக்கத்துல அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இப்படி அவங்க 2 பேரும் ஊரை விட்டே போயிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் அவங்க கிளம்புனாங்க. அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரேவதி அவங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அங்க பாக்குறாங்க அவங்க எந்த ஊருக்கு போனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதனால ரேவதியும் ஒவ்வொரு பஸ்ஸா ஏறி ஏறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது எங்கேயுமே அவங்கள காணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ராதிகாவும் அவங்க அம்மாவும் இருக்கிற பஸ் பக்கத்துல அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்ணாடி வழியோட அவங்க ராதிகாவோட அம்மா பார்த்துருக்காங்க. பார்த்ததுமே ராதிகா அங்க பாரு ரேவதி அங்க நின்றுட்டு இருக்கு அப்படிங்கவும் உடனே ராதிகாவும் பாக்குறாங்க. ஆமாம்மா ரேவதி அக்கா தான் நின்றுட்டு இருக்கிறாங்க, நம்ம உண்மை இப்போ மாதிரி சொல்லிடலாமா அப்படிங்கும்போது, எங்க பாரு அநேகமா ரேவதி நம்மளை தேடி தான் வந்திருக்கணும், நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாங்க. ஏறி அவங்க ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் தேடிட்டு இருக்கும் போது, ஐயோ ரேவதி இந்த பஸ்குள்ள ஏறிட்டாளா, நம்மளை பாத்திரக்கூடாது, 2 பேரும் குனிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் அவங்க அம்மாவும் குனிஞ்சுக்குதாங்க. அப்போ ரேவதி எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆனாலும் என்னது அவங்க 2 பேரும் இதுலயும் இல்லை, இப்போ என்ன பண்றதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரேவதி கீழே இறங்கிருந்தாங்க. இறங்கினதுக்கு அப்புறமா அவங்க ரொம்பவே கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் ராதிகாவும் அவங்க அம்மாவும் நினைச்சிட்டு வந்தோம், ஆனா இப்போ அவங்க கிடைக்காம போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ அடுத்ததா பார்த்தோம்னா ராதிகா அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா நம்ம போறதுக்கு முன்னாடி தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கம்மா, ரேவதி அக்கா கிட்ட நம்ம உண்மையை சொல்லிட்டு போயிடலாம், நீங்க ரேவதி அக்காவுக்கு செய்யக்கூடிய பிராய்ச்சித்தமா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராதிகா அம்மாவோட மனசு மாறுது. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்ப ராதிகாவும் அவங்க அம்மாவும் ரேவதி பக்கத்துல வராங்க. வந்ததுமே ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும் அப்ப ரேவதி பாக்குறாங்க. பார்த்ததுமே நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க ராதிகாவோட அம்மா சொல்றாங்க, ரேவதி போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு தான் என் பொண்ணு இந்த மாதிரிக்கு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் நம்ம முடிவு எடுத்தாமா அப்படின்னு சொல்லவும், என்னதான் நடந்துச்சுன்னு என்ற தயவு செய்து உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா ராதிகாவோட அம்மா எல்லா உண்மையும் சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க சித்தி சந்திரகலா தான், அவ தான் இந்த அளவுக்கு உங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து என்கிட்ட கேட்டுக்கிட்டா, நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு கிடைச்ச தண்டனை தான் இன்னைக்கு நான் ஊரை விட்டு போயிட்டு இருக்கிறேன், அந்த சந்திரகலா நல்லவல்லம்மா, அவர் ரொம்பவே மோசமானவ அப்படிங்கவும் உடனே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு காரணம் எங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், ஆமாம்மா இதுக்கெல்லாம் காரணம் உங்க சித்தி தான் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. நீங்க மட்டும் இப்ப கடைசி நேரத்துல உங்க மனசு மாதிரி உண்மை சொல்லலைன்னா கண்டிப்பா நான் தவிச்சிருப்பேன் அப்படிங்கும்போது உடனே அவங்க சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என் பொண்ணு ராதிகா தான், அவ தான் கார்த்தியும் உன்னையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு உண்மையை சொல்ல சொன்னாமா அப்படின்னு சொல்லவும், அப்ப கார்த்தியை உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும்போது உடனே ராதிகா சொல்றாங்க, இப்படி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், கார்த்தியனா தான் அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு, அப்பந்தான் இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதி ரொம்பவே சபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராதிகா சொல்றாங்க, எங்க பாருங்கக்கா நீங்களும் கார்த்தியனா ஒன்று சேரணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி நேராக கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக வராங்க. அப்போ கார்த்தி கோயில் இருந்துட்டு இருக்கவும், மாமா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தியும் சரி வா ரேவதி என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ரேவதி இதை நம்ம எப்படி தொடங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவிச்சிட்டு இருக்கவும் இப்போ கார்த்திக்கு தெரிஞ்சிருது, ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. உடனே கார்த்தி கேட்குறாங்க, என்ன ரேவதி உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ரேவதியும்
ஆமா மாமா, நீங்க தானே என்னுடைய கணவருங்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தியை வந்து அப்படியே ஃபீல் பண்றாங்க. ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏமாமா என்னை அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க நான் தான் மறந்துட்டேன்னா நீங்க என்ன அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படிங்கும்போது உடனே கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு உங்க அம்மா ஒன்று விட மாட்டாங்க, அதுக்காக தான் ரேவதி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதி உடனே சொல்றாங்க, இப்பவுமே நான் அம்மா கிட்ட போய் இதை பத்தி நான் கேட்க போறேன், கேட்டது மட்டும் இல்லாம நான் உங்க கூட சேர்ந்து நான் வாழ்றதுக்காக நான் வீட்டை விட்டே வரப்போறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. ரேவதி நீ அதை மட்டும் நீ செஞ்சிடாத அப்படிங்கும்போது, என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக இனிமேல் எங்க அம்மா வீட்டுல இருக்கணும், இது வரைக்கும் உண்மை தெரியாதனால இருந்தேன், இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சுதுல, இதுக்கு மேலேயும் வந்து அவங்க பிடியில நான் இருக்க தயாரா இல்ல, அது மட்டும் இல்லாம அவங்க எனக்கு துரோகம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே காத்து வந்து சொல்றாங்க, அங்க பாரு ரேவதி அவங்க பண்றது எல்லாமே தப்பு தான், ஆனா நம்ம என்ன பண்றதுக்கு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமாக கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு உங்கள் அம்மாவை நான் வந்து எதுக்க முடியாது, அப்படி எதிர்த்தாக்கி அவங்க மாமாவை கோயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, பாட்டி ஆசைப்படுறது எல்லாமே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும்னு தான், அது மட்டும் இல்லாமல் 2 தடவை ஏற்கனவே கோயில் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு நின்றுருக்குது, இந்த தடவை அப்படி நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து ரேவதி வந்து கண்களையும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எல்லா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல மாமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரேவதி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம், நான் சொல்றது கேளு அப்படிங்கவும் உடனே ரேவதியை சரி அப்படிங்கிறாங்க. சரி மாமா நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சரிதான் ரேவதி அப்படிங்கவும் அடுத்தது ரேவதி வந்து கார்த்தியை பார்த்துக்கிட்டே போறாங்க. அப்போ கார்த்தியும் வந்து ரேவதியோட மனசை அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க, அது மட்டும் இல்லாமல் ரேவதி என்ன மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படிங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி தெரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்ம எந்த உண்மையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கார்த்தியை ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அடுத்தது ரேவதி வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே சாமிடிஸ்ட் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா ரேவதி நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே ரேவதி இது சொல்றாங்க, அம்மா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிற, என்ன திடீர்னு இந்த மாதிரி சொல்ற, அது மட்டும் இல்லாம நானே உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கலான்னு தான் நான் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரேவதி வந்து சொல்றாங்க, நீங்க ஒன்றும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், ஏற்கனவே நான் பார்த்துட்டு அப்படிங்கவும் என்ன வளரிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது சந்திரகலாவும் இருக்கிறாங்க. அப்போ சாமிடிஸ்ட் வந்து ரேவதி நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது, ஆமாம்மா நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சாமிடிஸ்டியா அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது கார்த்தி மாமாவை தான் அப்படிங்கிறாங்க. என்னது கார்த்திவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே சந்திரகலா வந்து இவ எப்பனாலும் இந்த மாதிரிக்கு மாறுவான்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இவ்வளவு கூடி சீக்கிரம் மாறி அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே சந்திரகலா வந்து சொல்றாங்க, என்ன ரேவதி உளறிட்டு இருக்கிற, அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஆகாதுன்னு தெரியுமில்ல அப்படிங்கவும், இங்க பாருங்க சித்தி இப்ப நான் உங்ககிட்ட வந்து எதுவுமே பேசல, நான் அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது எனக்கும் அம்மாவுக்கும் நடக்கக்கூடிய விஷயமாக்கும் இல்ல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே சாம்பிச்சுட்டு சந்திரகலா நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் அவட்ட பேசிட்டு இருக்கோம்ல அப்படிங்கும்போது அப்ப சந்திரகலா அப்படியே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ரேவதி மேல. அப்போ வந்து சாம்பிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு ரேவதி நீ நினைக்கிறது கண்டிப்பா என்னைக்குமே நடக்காது, அதனால இந்த மாதிரிக்கு ஆசையை நீ வந்து விட்டுரு, அது மட்டும் இல்லாம உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் வந்து பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது, போருமா நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்ததெல்லாம் போறோம், ஆனா இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சா தீரணும், நான் கார்த்தி மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோபத்தோட போகவும் இதை கேட்டதுமே சாம்பிடிஸ்டி வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியல, இன்ன வரைக்கும் ரேவதி சொல்லுவான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கப்போ இப்போ சந்திரகலா வந்து சொல்றாங்க, அக்கா ரேவதியை பத்தி நம்ம நினைக்க கூடாது, ரேவதியோட மனசை அந்த கார்த்தி தான் கழிச்சிருக்கிறா, அவன் தான் வந்து இந்த மாதிரிக்கு ரேவதியை வச்சு தூண்டி விட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சாம்பிடிஸ்டி கோபத்தோட நேரா பார்த்தோம்னா கார்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் தனியா அப்படிங்கவும் உடனே கார்த்தியும் வராங்க. சொல்லுங்க அப்படிங்கும்போது, ஆமா ரேவதி கிட்ட நீ என்ன சொல்லி வச்ச அப்படிங்கும்போது, ரேவதி கிட்ட நான் என்ன சொல்லி வச்சேன், நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கவோ அப்ப வீட்டுக்கு வந்த ரேவதி அவ வந்து உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு கார்த்தி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி என்கிட்ட பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிறா, அப்போ அவளுடைய மனசை நீ தானே மாத்தி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே கார்த்தியும் அப்படியா இந்த மாதிரி ரேவதி சொன்னாலா, அப்போ ரேவதியோட ஆசையை நிறைவேற்றிருங்க அப்படிங்கும்போது, என்ன உளறிட்டு இருக்கிற, நான் தான் வந்து தெரியும்ல உன் குடும்பத்துக்கு எனக்கும் ஆகாதுன்னு தெரியும், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிக்கெல்லாம் ரேவதி வச்சு இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, இங்க பாருங்க இந்த பழமதிக்கு பண்ணக்கூடியதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது, அதெல்லாம் உங்களுடைய வேலையாக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சாம்பிடிஸ்ட் சொல்றாங்க, இங்க பாரு நான் வந்து ஒன்னு சொல்றேன், அந்த டீலுக்கு நீ ஒத்துக்கணும் அப்படிங்கும்போது, என்னது டீலா, என்ன டீல் அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கவோ உன்னோடையும் உன் குடும்பத்தோடையும் ஆசை வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும், அதுக்கு என்னுடைய புருஷன் வரணுங்கிறது தானே, நான் ஒத்துக்கிட்டேன், நான் அவரை அழைச்சிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல நான் கலந்துக்கிட்டேன், ஆனா அதுக்கு பரிகாரமா நீ வந்து நீ ரேவதியை மறந்துடணும், அது மட்டும் இல்லாம ரேவதியை வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தாலும் நீ அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க கூடாது அப்படின்னு சொல்லவும்
இது கிட்டதுமே உடனே கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓஹோ, இதுதான் உங்களுடைய டீலா? பார்க்க மொத்தத்துல நீங்க வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக மாமா வச்சு நீங்க வந்து எங்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் உடனே சாம்பிடிச்சுட்டு வந்து அதை நீ என்னனாலும் எடுத்துக்கோ, ஆனா என் பொண்ணு நினைக்கிறது நடக்கக்கூடாது, அதனால வந்து என் பொண்ணை நீ மறக்கணும், அது மட்டும் இல்லாம என் பொண்ணே இந்த வரைக்கும் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு உன்ட்ட வந்து சொன்னாலும் நீ அதுக்கு வந்து மாட்டேன்னு சொல்லணும். இதுக்கு வந்து நான் உனக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் என் புருஷனை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கார்த்தி வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க. கண்டிப்பா சாம்பிடிச்சு சொல்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கார்த்தியும் ரேவதியும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா? ஏன்னா அவங்க ரேவதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதுக்கு கார்த்தி சம்மதிப்பாங்களா? அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.